Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே, புது உலகமைந்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாசின்மையின் காரணரும் கற்பை விரும்புகின்றவருமானவரே, உம்மடியார் புனித மரிய கொரற்றி இளம் வயதிலேயே மறைசாட்சி முடிபெற அருள் புரிந்தீரே. தம் கற்பை காக்க போராடிய அப்புனிதருக்கு நீர் வெற்றி வாகை சூட்டியது போல உம் கட்டளைகளை கடைபிடிப்பதில் நாங்களும் நிலைத்து நிற்க அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம். இஸ்ராயேல் தழைத்து வளர்ந்து திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கிறது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன.
இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிவிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ராயலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்களின் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்பனையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனமாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடியும். அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்த அவருடைய சகோதரர் அந்திரேயாம், செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமாம், வரி தண்டினவராகிய மத்தேயும், அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயும், தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்தும். இயேசு இந்த 12 அனுப்பிய போதும் அவர்களுக்கு அறிவுரையாக கூறியதும்: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போதும் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பாவம் செய்வது கடவுளுக்கு விரோதமானது என்றுரைத்த புனித மரிய கொர்ட்டையினுடைய நினைவினை விழாவினை சிறப்பிக்கிற இந்த நல்ல நாளிலே வழிதவறி போன ஆடுகளை குறித்து நாம் தியானிப்பதற்கான இறை வார்த்தையையும் நாம் பெற்றிருப்பது உண்மையில் சாலச் சிறந்ததாய் நான் காண்கிறேன். இயேசு தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு அதிகாரத்தையும் அறிவுரையும் வழங்குகின்றார். அதிகாரம் என்ன? பேய்களையெல்லாம் ஓட்டவும் நோய்களையெல்லாம் நீக்கி நலமாக்கவும் அதிகாரம் கொடுக்கிறார். அவர் கொடுத்த அறிவுரை என்ன? நீங்கள் பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் எந்த நகருக்குள்ளும் நுழைய வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். மேலோட்டமாய் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுதும் இயேசுவினுடைய பார்வையிலும் அவர்களெல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றார்களா, அல்லது இயேசுவும் அவர்களை எல்லாம் புறக்கணிக்கின்றாரா என்கின்ற ஒரு ஐயம் நம்மில் எழ வேண்டும். பிற இனத்தாரையும் சமாரியாவை சார்ந்த பகுதிகளையும் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. அவரை சொல்கிறாரே, நான் தொலைந்து போன ஆடுகளுக்காய் வந்திருக்கிறேன், இந்த கொட்டிலை சேராத பல ஆடுகள் இருக்கின்றன, அவர்களையும் நான் ஒன்று சேர்க்க வேண்டும் என சொல்லி இயேசு கிறிஸ்து அறிவுரை கொடுக்கிறாரே. அப்படி என்றால் இந்த இறை வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்வது? அன்பர்களே, ஒரு அசாதாரணமான ஒரு சூழலை நம் கண் முன்னால் நாம் கொண்டு வருவோம். எங்கே ஒரு விரும்பாத ஒரு நிகழ்வோ ஒரு விபத்தோ நிகழ்கின்றதோ அங்கு நாம் யாருக்கு முதலில் ஓடி சென்று உதவி செய்வோம்? நம்முடைய பேருதவி யாருக்கு தேவைப்படுகின்றதோ, யாருக்கு நாம் உடனடியாக உதவி செய்யவில்லை என சொன்னால் மரணம் அவரை அடையுமோ, அவரை தான் நோக்கி நாம் முதலில் ஓடுவோம், அவரை காப்பாற்றுவோம், அவருக்கு தேவையான எல்லா முதல் உதவிகளையும் நாம் வழங்குவோமே.
இன்றைய நாளில் ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையில்தான் இஸ்ரேல் மக்கள் இருப்பதாக எடுத்துரைக்கிறார். இதை நாம் முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் ஒசேயாவினுடைய வார்த்தைகள் வழியாக இன்னும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஒசேயா தன்னுடைய அந்த 10வது அதிகாரத்தை எழுதுகிற பொழுது அதனுடைய தலைப்பை பாருங்களேன், இஸ்ரவேலரின் உண்மையற்ற இதயம் என்கின்ற தலைப்போடுதான் அந்த இறை வார்த்தை வருகிறது. அன்பிற்குரியவர்களே, இயேசுவும் தன்னுடைய திருத்துதர்களை அனுப்புகின்ற பொழுது நீங்கள் வழிமாறி சென்ற ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடத்திலே செல்லுங்கள் என பணிக்கிறார். வழிமாறி சென்றவர்கள் அவர்கள் எல்லாம். அவர்கள் எப்படி வழிமாறினார்கள்? இறைவாக்கினர் ஓசேயா மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். நீங்கள் தழைத்து வளர்ந்திருந்தாலும் கூட, மிகுந்த கனி தந்தாலும் கூட, உங்களுடைய கனிக்கும் உங்கள் வளமைக்கும் செழுமைக்கும் ஈடாக நீங்கள் பலிபீடங்களையும் சிலை தூண்களையும் நிறுவி இருக்கிறீர்களே, நீங்கள் கடவுளுடைய பார்வைக்கு முன்னால் இருமனம் கொண்டவர்களாக வாழ்கின்றீர்கள் என சொல்லி கடவுள் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்கள் அவருக்கு எதிராய் செல்கின்ற பொழுது இறைவாக்கினர் ஓசேயா அவர்கள் எப்படியெல்லாம் கடவுளை விட்டு வழிமாறி சென்றார்கள் என்பதை குறிப்பிடுகின்றார். அவர்கள் கடவுளுக்கு அருவருப்பான பலிபீடத்தை அமைக்கிறார்கள், இன்னொரு தெய்வத்திற்கு பலி செலுத்துகிறார்கள். நாமே உனக்கு கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேறு எந்த கடவுளும் இல்லை என சொல்லி முதல் கட்டளை பணித்தாரே, அந்த கட்டளைக்கு எதிராக இவர்கள் வேற்று தெய்வங்களுக்கெல்லாம் பலிபீடத்தை அமைத்து சிலை தூண்களை நிறுவினார்களே, அது அவர்கள் வழிமாறி செல்வதற்கு அடிப்படை காரணமாய் இருந்தது. இருமனம் கொண்டவர்கள், எது சரி எது தவறு என்பது அவர்களுக்கு தெரியும். கடவுளுடைய பார்வையில் எது சரியானது, எது உகந்தது, எது முறையானது என தெரிந்திருந்தாலும் கூட அவர்கள் ஒரு மனம் கடவுளை நோக்கி இருந்தாலும் இன்னொரு மனமோ கடவுளுக்கு எதிராய் பயணப்படுவதிலே கண்ணும் கருத்துமாய் இருந்தது. ஆகவேதான் இறைவாக்கினர் ஒசேயா அதிகாரம் 11 இறைவார்த்தை 7 இப்படியாக குறிப்பிடுகின்றார். என் மக்கள் என்னை விட்டு விலகிச் செல்வதிலேயே கருத்தாய் இருக்கின்றார்கள். அந்த விலகிச் செல்லுதல் என்பதுதான் வழிமாறி செல்வதை இங்கே குறிப்பிடுகின்றது. அப்படி வழிமாறி சென்றவர்களுக்கு கடவுள் ஒரு அழைப்பை கொடுக்கிற முதல் வாசகத்தில், நீங்கள் உங்கள் தரிசு நிலங்களை எல்லாம் மீண்டுமாய் நீங்கள் பண்படுத்துங்கள், நீங்கள் நீதியை விதையுங்கள், அன்பினுடைய கனியை அறுவடை செய்யுங்கள். இதோ ஆண்டவர் வந்து உங்களுக்கு நேர்மையை பொழியுமாறு கனிந்திருக்கிற காலம் இது. ஆகவே இந்த காலத்தில் ஆண்டவரை தேடுங்கள் என சொல்லி முதல் வாசகத்திலே வழிமாறி சென்ற இஸ்ரேலருக்கு இறைவாக்கினர் ஒசேயா வழியாக கடவுள் ஒரு அழைப்பை கொடுத்து மீண்டுமாய் மக்களை தன்னை நோக்கி அழைக்கிறாரே. புதிய ஏற்பாட்டிலே இன்றைய நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்து அப்படியாகத்தான். அங்கு இறைவாக்கினர் ஒசேயா என்றால் இங்கு தம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட திருத்துதர்களை வழிமாறி சென்ற இஸ்ரேலர் மத்தியில் அனுப்புகிறார். உங்கள் மூதாதையர் பலிபீடத்தை சிலை தூண்களை நிறுவி எப்படி எனக்கு எதிராய் பயணப்பட்டார்களோ அப்படியாக நீங்களும் இன்று பயணப்படுகிறீர்களே, நீங்கள் மீண்டுமாய் கடவுளை நோக்கி வர வேண்டும் என்பதுதான் கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிற அடிப்படையிலான ஒரு அழைப்பு. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த அழைப்பை அவர்கள் உணர்ந்து கொண்டார்களா என கேட்டால் உண்மையில் அவர்களுடைய மனமும் இருமனம் கொண்டதாய் இருந்தது. கடவுளுடைய வார்த்தையில் அவர்கள் தேர்ந்து தெளிந்திருந்தார்கள். ஒரு பரிசேயனுக்கு எல்லா சட்டமும் தெரியும், சதுசேயனுக்கு முறையான பழி என்றால் எது என தெரியும், மறைநூல் அறிஞர்களுக்கெல்லாம் கடவுளுடைய பார்வையில் உகந்தது எது என்பது தெரியும். இருந்தாலும் அவர்களுடைய மறுமணமோ உலக போக்கில் வாழ்வதிலே, உலகத்தின் பெருமைகளிலே மூழ்கி இருப்பதிலேயே, உலக மக்களுடைய பாராட்டுகளை பெறுவதிலேயே கண்ணும் கருத்துமாய் இருந்தது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து உணர்ந்து கொள்ளுகிறார், எப்படி ஒசேயா என் மக்கள் என்னை விட்டு பிரிந்து செல்வதிலேயே கண்ணும் கருத்துமாய் விலகிச் செல்வதிலேயே இஸ்ரேல் மக்கள் குறியாக இருக்கிறார் எடுத்துச் சொன்னாரோ, அதுபோல இயேசு உணர்ந்து கொள்ளுகிறார், இவர்கள் யாரெல்லாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டார்களோ அந்த இஸ்ரேல் மக்கள் சமகாலத்தில் கடவுளை விட்டு விலகிச் செல்லுகிறார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து விலகிச் செல்லுகிற அந்த ஆடுகளை நோக்கி முதலில் தன்னுடைய திருத்துதர்களை அனுப்புகிறார். ஒரு மந்தையை எண்ணி பாருங்கள். அந்த மந்தையிலிருந்து ஒரு ஆடு வழி தவறி செல்கிறது என சொன்னால் அந்த ஆடு அண்மையில் இருக்கின்ற பொழுதே அதை நாம் தேடிச் செல்ல வேண்டும். நாம் நேரம் எடுத்தால் இந்த மந்தையை விட்டு அந்த ஆடு நெடுதொலைவிற்கு பயணப்பட்டு விடுமே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து முதலில் தன்னுடைய திருத்துதர்களை எல்லாம்
இந்த மந்தையிலிருந்து, அதாவது ஆண்டவருடைய தேர்ந்து கொள்ளப்பட்ட அந்த ஒரு குடும்பத்திலிருந்து பிரிந்து செல்கின்ற இவர்களை நோக்கி தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்பி, நீங்கள் அவர்களை மீண்டுமாய் கடவுளை நோக்கி அழைத்து வாருங்கள், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டதென சொல்லி அவர்களிடத்திலே முழங்குங்கள் என தன்னுடைய திருத்தூதர்களை அனுப்புகிறார். இதுதான் இயேசுவினுடைய நோக்கமே ஒழிய பிற இனத்தாரையும் சமாரியரையும் புறக்கணிக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய எண்ணத்தில் ஒரு நாளும் எழுந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, அந்த வார்த்தையை நாம் நம்முடைய சமகாலப்படுத்துவோமே. வழி தவறி சென்ற இஸ்ரேல் மக்கள், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் கடவுளால் அழைக்கப்பட்டார்கள் என சொன்னால், புதிய ஏற்பாட்டில் யார் இந்த இஸ்ரேல் மக்கள்? புதிய இஸ்ரேல் மக்கள் என்பது நம்முடைய திரு அவையை குறிக்கின்றது. இயேசுவினுடைய காலத்திலே அவர் எந்த திரு அவையை கட்டி எழுப்பினாரோ அவர்கள்தான், அதாவது நாம் தான் இன்றைய காலத்தில் புதிய இஸ்ரேல் மக்களாய் புதிய திரு அவையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று புடமிட்டு பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைய காலத்தில் இயேசு கொடுக்கிற அதே அறைகூவல் நமக்கும் தேவைப்படுகிறது. ஏனெனில் நாமும் இன்று வழிமாறி செல்லுகிற அந்த புதிய இஸ்ரேல் ஆடுகளாகவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறுப்பதற்கு இல்லை. முதல் வாசகம் சொல்லுகிறபடியாக வளமையும் செழிப்பும் இருந்த பொழுதும் கூட உங்கள் வளமைக்கும் செழிப்புக்கும் இணையாக கடவுளுக்கு அருவருப்பானதை எப்படி பழைய இஸ்ரேல் மக்கள் செய்தார்களோ அதே போல நம்முடைய திரு அவையாகட்டும், திரு அவையில் வாழ்கின்ற மக்களாகட்டும், வளமைக்கும் செழுமைக்கும் குறைவில்லாத பொழுதும் கடவுளுடைய பார்வையில் அருவருப்பானதை, இன்னும் அதிகம் அருவருப்பானதை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்றைய காலத்திலும் நாம் இருமனம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று பலர் வழிமாறி செல்கிறார்கள். அதே சமயத்தில் ஒரு சிலர் உண்மையிலேயே ஆண்டவருடைய வார்த்தையிலே வாழ்க்கையிலே நீடித்திருக்கிறார்கள். ஆனால் பல சமயங்களில் வழிமாறி சென்றவர்கள் கொடுக்கின்ற அழுத்தம் கூட வழிமாற தேவையில்லாத மக்களையும் பாதை மாற்றம் செய்ய ஒரு மிகப்பெரிய காரணியாய் அமைந்து விடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்ப்போம். மரிய கொரற்றி அவர்கள், நான் மரியருடைய முதல் வார்த்தையாக சொன்னேன், பாவம் செய்வது கடவுளுக்கு விரோதமானது என சொன்னார். அவர் தொடர்ந்து சொன்னார், தன்னை கற்பழிக்க வந்த அந்த இளைஞன் அலெக்சாண்டரை நோக்கி, பாவம் செய்வது கடவுளுக்கு விரோதமானது, நீ என்னை பாவத்திற்கு இணங்க செய்தால் நீ நரகத்திற்கு செல்வாய் என சொன்னாரே. இன்றைய நாளிலே பாவம் செய்யாத பல மனிதர்களை நாம் எல்லாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்வதற்கு இணங்க செய்கிறோமே, நமக்கான தண்டனையும் அந்த நரகம்தான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை மறுப்பதற்கில்லை. ஆம், கடவுள் அன்பு செய்த மக்கள் தான் இஸ்ரேல் மக்கள். ஆனால் கடவுள் கண்டிக்க மறக்கவில்லை. எண்ணி பாருங்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர் மோசே. அவர் சில வார்த்தையை கேட்காத பொழுது அவருக்கும் ஆசீர்வாதம் குறைபட்டது. வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் அவர் நுழையவில்லையே. தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் இஸ்ரேல் மக்கள். கடவுளுக்கு எதிராக அவர்கள் ஒரு பொன் கன்று குட்டியை செய்த பொழுது கடவுள் அதே நாளில் அவர்களை தண்டிக்கிறார். இந்த மக்கள் எல்லாம் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள், முணுமுணுத்தார்கள். வனாந்திரத்தில் அவர்கள் எல்லாம் பாம்பினால் கடிக்கப்பட்டு இறந்து போனார்கள். ஏன் 40 ஆண்டுகால பயணம்? கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, கற்றுக்கொள்ள காலம் தாழ்த்தினார்கள். அந்த காலம் தாழ்த்துதல் தான் அவர்கள் கானான் தேசத்திற்குள்ளே காலெடுத்து வைப்பதற்கு காலம் தாழ்த்த அடிப்படை காரணமாய் அமைந்திருந்ததே. கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட முதல் அரசன் தான் சவுல். கடவுளுடைய வார்த்தையை கேட்காத பொழுது அரச பதவி, அந்த அரசு அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டு அவன் ஒன்றுமில்லாமல் போனானே. அதுபோல நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புதிய இஸ்ரேலாக இருந்தாலும் நாம் கடவுளை விட்டு விலகிச் சென்றால் நமக்கும் தண்டனை உறுதி. அதை இன்றைய நாளின் புனிதை மரிய கொரற்றி சொல்லுகிறார். கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ய இணங்க செய்தால் நாம் நரகத்திற்கு செல்வோம் என சொல்லி, நாம் ஒருவேளை பாவம் செய்யாதிருந்தால் பரவாயில்லை, அப்படியே தொடர்ந்து வாழ்வோம். ஆனால் எங்கு பலர் கடவுளுக்கு எதிராக பயணப்பட்டு கொண்டு கடவுளுடைய வழியிலே நடக்கின்ற மனிதர்களை கூட என்னை நோக்கி வாருங்கள், கடவுளுக்கு எதிராக வாருங்கள் என சொல்லி உலகத்தினுடைய மதிப்பீடுகளை எடுத்து வைத்தின்ற மக்களை திசை மாற்றுகின்றார்களே, அந்த அவலத்தை நாம் போக்க வேண்டும். இவர்கள்தான் முதல் வாசகத்திலே ஓசையா குறிப்பிடுகின்ற இருமனம் படைத்தவர்கள். ஒரு மனம் இறை வார்த்தையை வாசிக்கும், திருப்பலிக்கு செல்லும், ஆலயத்திற்கு செல்ல அறிவுறுத்தும், கடவுளுக்கு உகந்தபடி விழாக்களை எல்லாம் மிகுந்த பொருள் செலவிலை கொண்டாடச் சொல்லும். ஆனால் அந்த மறுமணம் இருக்கிறதே, கடவுளுக்கு முற்றிலும் அருவருக்கத்தக்கதை செய்ய உள்ளிருந்து தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த இரண்டு மனங்களில் நமக்குள் இருக்கிற இரண்டு மனங்களில்
கடவுளுக்கு ஏற்ற மனம் அமைதியாகவே இருக்கிறது. அது உயிர் துடிப்போடு இயங்கவில்லை நம்மில் பெரும்பாலான மக்களுக்குள்ளே. ஆனால் கடவுளுக்கு எதிரான மனம் இருக்கிறதே, அது மிகுந்த ஆற்றலோடு உயிராற்றலோடு துடிப்போடு இயங்க கொண்டிருக்கிறதை நாம் காணலாம். நம்முடைய ஆலயங்கள், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி நாம் இருமனம் படைத்தவர்களாய் கடவுளுக்கு எதிராய் வழிமாறி சென்று கொண்டிருக்கிற புதிய இஸ்ரேல் ஆடுகளாய் வாழ்கிறோம் என்பதை நம்முடைய கண் முன்னால் வந்து நிறுத்தும். எண்ணி பார்ப்போம். கடவுளுடைய வார்த்தையை வாசித்து கடவுளுக்கு பலி செலுத்துகின்ற நாமெல்லாம் உண்மையில் 100% அவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்கின்றோமா? இல்லை. எசையா சொல்லுகிறபடியாக அவருடைய திருப்பிரசனத்தை விட்டு விலகிச் செல்வதிலேயேவா நாமும் குறிப்பாக இருக்கிறோம். நம் இல்லத்தில் நடக்கிற அத்துணை நல்ல காரியங்களிலும் அத்துணை கெட்ட காரியங்களிலும் கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை விட உலகம் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் செய்துதானே நாம் கடவுளுடைய பார்வையில் அருவருப்பானவர்களாய் மாறிப்போகிறோம். இதை சொல்வதற்கில்லை, இது யாருக்கும் தெரியாது. வெளியே நடிச்சு போனோம். அப்படியே முழுமையாக இந்த வார்த்தையின் மீது கட்டியெழுப்பட்ட குடும்பம் ஃபாதர். நாங்கள் டெய்லி காலை நாங்கள் ஜெபிப்போம் ஃபாதர். டெய்லி ராத்திரி நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணாமல் தூங்க மாட்டோம் ஃபாதர். தினமும் நாங்கள் ஒரு அதிகாரத்தை ஊழியத்தில் வாசிப்போம் ஃபாதர். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் முடிஞ்சளவுக்கு உபவாசம் இருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் ஃபாதர். எல்லா ஆலயங்களுக்கு போவோம் ஃபாதர். ஒருத்தல் நிறையா செய்கிறோம் ஃபாதர். இதெல்லாம் உலகம் பார்க்குது ஃபாதர். உலகத்தின் முன்னால் ஆஹா ரொம்ப பரிசுத்தமான ஒரு கத்தோலிக்க குடும்பம், பரிசுத்தமான கிறிஸ்தவ குடும்பம் தெரியும். ஆனால் கடவுள் வெளி அடையாளங்களை பார்ப்பதே கிடையாது. நமக்குள் இருக்கிற நம்முடைய உண்மையான இயல்பை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் புடமிட்டுக்கிட்டே இருக்கிறார். கடவுளுக்கு எதிராக நாம் செய்கின்ற அத்துணை அருவருப்பான காரியங்களும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியாமல் இருக்கும், நம்ம பங்கு சாமியாருக்கு தெரியாமல் இருக்கும், நம்ம பாஸ்டருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் கடவுளுக்கு முன்னால் அவெல்லாம் அப்படியே அப்பட்டமாய் தெரிகிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வையில் மறைவா இல்லை என்கின்றபடியாக அந்த படைப்புகள் செய்கின்ற அத்துணை காரியங்களும் படைப்புகள் எண்ணுகின்ற எண்ணங்களும் கடவுளுடைய பார்வையில் அப்பட்டமாய் அப்படி வெளிப்படையாய் தெரிகிறது. நமக்கு முன் இருக்கின்ற சவால் 2 தான். மரிய கொரற்றி மட்டும்தான் மிகப்பெரிய உதாரணம். இன்றைய நாளிலே பாருங்களே, அவர் அந்த இளைஞனுடைய வார்த்தையை கேட்டு வழிமாறி சென்றிருந்தால் அவர் உயிரோடு வாழ்ந்திருக்கலாம். ஒரு சிறுமி இறக்க வேண்டும் என்கிற தேவை என்ன? ஆனால் அவர் மிகவும் உறுதியாக இருக்கிறார். அந்த அறையிலே யாரும் இல்லையே. நானும் அந்த இளைஞனும் ஒரு நாள் தவறு செய்துவிட்டால் யாருக்கு தெரிய போகிறது? உயிரோடு வாழ்ந்திருக்கலாம், நிறைவாக வாழ்ந்திருக்கலாம், மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம், தன் உடல் ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் வழிமாறி செல்ல ஒரு நாளும் தயாராக இல்லை. என்னை கடவுள் காண்கிறார், நான் கடவுளுடைய பார்வையில் உகந்ததை செய்ய வேண்டும் என சொல்லி தன் உயிரை கொடுப்பதற்கு கூட துணிந்த அவர் கடவுளுடைய பார்வையிலிருந்து, வார்த்தையிலிருந்து, விளிம்பியங்களிலிருந்து விலகிச் செல்லவே இல்லை. அவர் வழிமாறாத உண்மையான இஸ்ரேல். கொலை செய்த அந்த இளைஞனை பாருங்களே, காட்சியிலே மரிய கொரற்றி தோன்றுகிறார், மன்னிப்பை பெறுகிறார். மரிய கொரற்றி புனிதை பட்டம் பெறுகின்ற பொழுது அந்த இடத்தில் அந்த இளைஞனும் இருக்கிறார். அவரும் தன்னை ஒரு துறவர அவையிலே சேர்ந்து கொண்டு வழிமாறி சென்றிருந்தாலும் முதல் வாசகத்திலே ஓசையா அழைக்கிறாரே, இதோ நீங்கள் நீதியை விதையுங்கள், அன்பினுடைய கனியை அறுவடை செய்யுங்கள், கடவுள் உங்கள் மீது நேர்மையை பொழிவாரென சொல்லி உணர்ந்து கொண்டு அவர் மீண்டுமாய் திரும்பி வருகிறார். அவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆனால் இன்று நாம் வழிமாறி செல்வதிலேயே கருத்தாயிருக்கிறோம். என்ன? உலகத்தினுடைய கண்களுக்கு முன்னால் உண்மையார் ஆசைப்படுறோம். நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருடைய கண்கள் பார்க்கின்றது என்பதை உணர்வது இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த இளைஞனுக்கு தொடக்கத்தில் இருந்த மனநிலை தான் இன்று நமக்கு எப்போதுமே இருக்கு. அந்த இளைஞன் என்ன நினைத்தான்? இது யாரும் பார்க்கல, உலகத்துக்கு முன்னால் மறைவான காரியம் தானே அப்படின்னு சொல்லி இளைஞனுக்கு ஒரு எண்ணம். ஆனால் மரிய கொரற்றிக்கு இதை கடவுள் பார்க்கிறார். நம்முடைய மனதில் இருக்க வேண்டியது வழி மாறாமல் இருக்க வேண்டுமா? புனிதை மரிய கொரற்றினுடைய மனநிலை நம்முடையதை மாற வேண்டும். என்னை கடவுள் காண்கிறார், என் சிந்தனை சொல் செயலால் நான் அப்படி கொஞ்சம் திரும்பினேன்னு சொன்னால் வழி மாறிட்டேன் கடவுளுடைய பார்வையில். ஆக அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் அழைப்பு என்பது கடவுள் காண்கிறார். கடவுளுடைய பார்வையில் நாம் வழி மாறாமல் இருக்கிற பொழுது கடவுள் முதல் வாசகத்தில் சொல்லுகிறாரே, அவர் நம்மை தேடி வருவார். இயேசு சொல்லுகிறபடியாக நெருங்கி வருகிற அந்த இறையாட்சியிலே நமக்கு பங்கு இருக்கிறது. அதை உணராமல் என்னை கடவுள் காண்பதில்லை, என் மனதை கடவுள் படிப்பதில்லை என சொல்லி நாம் நம்மையே ஏமாற்றி கொண்டோம் என சொன்னால், இளைஞன் அலெக்சாண்டராவை போல நாம் மனம் மாற தவறினோம் என சொன்னால்,
மரியை கருட்டி சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் நரகத்திற்கு செல்வீர்கள் என்கின்ற அந்த வார்த்தை தான் நமக்கான தீர்ப்பாய் அமையும். ஆகவே எதை நாம் தேர்ந்தெடுக்க போகிறோம்? கடவுளுடைய பார்வையில் வழி மாறாத புனித மரிய கொரட்டையினுடைய அந்த வாழ்க்கையாம்? ஒருவேளை வழி தவறினாலும் கூட பின்னர் தன் தவறை உணர்ந்து கொண்டு மீண்டுமாய் ஆண்டவர் நோக்கி வந்த இளைஞன் அலெக்சாண்டரை போல அந்த ஒரு வாழ்க்கையாம்? அல்லது எப்பொழுதுமே வழிமாறி பயணிப்பதிலும் பலரை அந்த தவறான பாதையில் வழி நடத்தி நரகத்தை சென்றடைகிற அந்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போகிறோமா? எது உகந்தது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். கடவுளுக்கு உகந்ததை நிறைவேற்றுவோம். அதற்கான ஒரு ஆற்றலை இந்த பலியின் வழியாக ஆண்டவர் நமக்கு வழங்குவாராக. ஆமேன். கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. கிறிஸ்துவில் அன்புறவுகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்லிடம் வானகத்தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித மரிய கொரட்சியில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்கு உரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேறு பயன்கள் உமக்கு உகந்தவையாய் இருந்தது போல கடமை உணர்வுடைய எங்களின் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித மரிய கொரட்சி உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றினார்.
இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களின் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்கின்றீர். வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்தும் வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரியும் தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் சிறப்பாக இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனிதை மரிய கொரற்றியோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தாமே வழிமாறி சென்ற அனைவருக்கும் மீண்டுமாய் அவரை நோக்கி திரும்பிட அழைப்பு கொடுக்கும் அன்பு தெய்வம். அழைப்பு மட்டுமல்ல, தன் திருத்துதர்களை புனிதர்களை எல்லாம் அவர்களை நோக்கி அனுப்பி மீண்டுமாய் அழைத்து வருகின்ற அன்பின் பணியை செய்கின்றவரும் இவரே. திருவுடலாய் திரு இரத்தமாய் நாம் தொடர்ந்து இவருடைய பாதையிலே வாழ்ந்திட நமக்குள் ஆற்றலாய் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவிப்பதாக. புனித மரிய கொரற்றியின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும், விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வானுகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுணி. வானுகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுணி. விண்ணொளி தாரகை தாயணி தன்னொளீர் வீசிடும் மாரணி. விண்ணொளி தாரகை தாயணி தன்னொளீர் வீசிடும் மாரணி. பாவமேதும் இல்லா சீலி பாவிகளின் செல்வரான் பாதுகாத்து ஆளுவாயனி. வானுகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுணி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாவ கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.